வணக்கம், நான் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி 1000 இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 38. இடம் இலங்கை தேசத்தின் வடக்கு பகுதி. சீக்கிரம் படகு கேட்டிருந்தேனே, இப்போதைக்கு கொண்டு வர முடியாது. இங்கேயே எங்காவது பதுங்கியிருங்கள். இங்கு வெகு நேரமாக இருக்க முடியாது. கடற்கரை ஓரமாக முழுக்க முழுக்க பாண்டிய தேசத்தின் வீரர்கள் தான் இருக்கிறார்கள். இப்போது கிருபாரரே, நீங்களும் உங்களுடைய ஆட்களும், சத்தியமாக நீங்களும் உங்களுடைய ஆட்களும் படகில் செல்லவே முடியாது. சரி, பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இன்னும் இலங்கைக்குள் ஊடுருவார்கள். கண்டிப்பாக சந்திரபானுடைய ஆட்கள் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று தேடி அவர்களையும் கைது செய்வார்கள். அப்படி பார்க்கும் பொழுது எங்கிருப்பதும் ஆபத்துதான். ஐயோ கிருபாரரை, எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. உனக்கு என்ன புரியவில்லை? கேளுங்கள், நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் வீரபாண்டியரோடு சேர்ந்து போரில் தானே ஈடுபட்டீர்கள். வீரபாண்டியர் தானே அழைத்தார். வீரபாண்டியர் தான் அழைத்தார். அதை வருவிசை வீரன் தான் வந்து கூறினான். பிறகு என்ன, பாண்டியர்களுக்கு உதவிதானே செய்திருக்கிறீர்கள். இப்போது எதற்காக அவர்களை கண்டு இப்படி பதுங்கி இருக்க வேண்டும்? இப்போது பாண்டிய அரசன் அங்கிருக்கிறான். ஆகவே நம்மால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. என்ன கூறுகிறீர்கள்? இதோ பார், நம்மை அழைத்தது வீரபாண்டியரும் வருவிசை வீரனும். ஆனால் நடந்த கூத்தை எல்லாம் நீயும் தானே பார்த்தாய். பாண்டிய அரசனுக்கு தெரியாமலேயே இவர்கள் போர் நடத்தியிருக்கிறார்கள். அதிலும் வருவிசை வீரன் அப்படியே இருக்கிறான். ஆயுதனை உரித்து வைத்ததைப் போல இமைக்கும் நொடியில் சந்திரபானுடைய தலையே கொய்து விட்டான். அவன் சாவக தேசத்தின் அரசன். அரசன் என்பதை விட அவன் பேரரசன். ஒரு பேரரசனுடைய தலையை கொய்தால் எவ்வளவு அரசியல் மாற்றங்கள் வரும் என்று உனக்கு தெரியுமா? பாண்டிய அரசன் சுந்தர பாண்டியன் இதை எப்படி சமாளிக்கப் போகிறான் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் தகவல் வந்ததை பார்த்தால் பாண்டிய அரசர் ஒன்றும் அவ்வளவு பெரிதாக இதை எண்ணவில்லை என்றுதான் கூறினார்கள். அது வெளிப்படையாக அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் பாண்டிய அரசன் கண்டிப்பாக இதற்கு வேறொரு விடயத்தை அவர் செய்தாக வேண்டும். இல்லை என்றால் பிறகு மிகவும் கடினமாகிவிடும். என்னாயிற்று? யாரேனும் பார்த்து விட்டார்களா? யாரும் பார்க்கவில்லை. இப்போது ஒரு தகவல் கிடைத்தது. அதை கேட்டவுடன் ஓடி வந்து விட்டேன். என்னாயிற்று? வருவிசை வீரனை கைது செய்து விட்டார்களாம். மீண்டுமா? மீண்டும் இல்லை, அரசியல் சூழ்நிலைகளுக்காக வருவிசை வீரனை கைது செய்திருக்கிறார்களாம். நான் சொன்னேன் அல்லவா, வீரபாண்டியர் செய்த காரியம் மிகப்பெரிய ஒரு தவறான காரியம். இப்போது சுந்தர பாண்டியர் அதை சரிகட்ட வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்து வருவிசை வீரனை சிறைபிடிப்பார்கள் என்று கருதி கொண்டே இருந்தேன். அவ்வாறே நடந்துவிட்டது. அப்படி என்றால் நாம் சென்று வருவிசை வீரனை காப்பாற்றுவோம். அவன் நம்மவன். இதை போய் அவனிடம் கூறினால் அவன் ஒப்புக்கொள்வானா? பாண்டிய அரசர் இந்நேரம் கட்டளையிட்டது பிறகு அவனே சரி, என்னை கைது செய்து கொள்ளுங்கள் என்று போயிருப்பான். ஏனென்றால் அவனுக்கும் தெரியும் இப்போது இருக்கும் அரசியல் சூழ்நிலையில் யாரேனும் ஒருவர் பலிகாடாக வேண்டும் என்று. சரி, வருவிசை வீரனை கைது செய்வதால் பெரிய அரசியல் மாற்றம் என்ன வந்து விடப் போகிறது? இப்போது சாவக தேசத்திற்கு இந்த தகவல் போகும். அதன் பின்னர் சாவக தேசத்தில் இருக்கும் தற்போதைய அரசர்கள் அல்லது அரசனோ அல்லது மகாராணியோ அவர்களிடம் கட்டளைக்கு பாரத கண்டத்தில் சாவக தேசத்தோடு நட்புறவு வைத்திருப்பவர்கள் பதிலளிப்பார்கள். அவர்களிடம்தான் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அப்போது பாரத கண்டத்தில் சாவக தேசத்திற்கு நட்புறவாக இருக்கும் தேசங்கள் பாண்டிய தேசத்தில் என்ன நடக்கிறது என்று விசாரிப்பார்கள். அப்போது சந்திரபானுவை கொன்றவனை சிறைபிடித்து வைத்திருக்கிறோம் என்று அப்போதைக்கு அந்த விடயத்தை பெரிய பிரச்சனையாக்காமல் கொண்டு போக பார்ப்பார்கள் பாண்டிய வீரர்கள். அப்படியும் சரியாகாவிட்டால் பிறகு போர்தான் வழி. வருவிசை வீரனை கைது செய்வதால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று கருதுகிறீர்களா? துளியும் நம்பிக்கை இல்லை. காரணம், சந்திரபானு ஒன்றும் ஒரு குறுநில தேசத்தின் அரசன் கிடையாது. அவன் மாபெரும் அரசன், பேரரசன். சாவகத்திலேயே 3 ராஜ்யங்களை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். இலங்கையில் ஒரு ராஜ்யம், 4 ராஜ்யங்களை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்த ஒரு அரசனை சட்டென்று கொன்று விட்டான் அந்த வருவிசை வீரன் வீரபாண்டியனுடைய தலைமையில். இந்த பேச்சு மட்டும் வெளியே தெரிந்து விட்டால் வருவிசை வீரனையும் வீரபாண்டியனையும் கண்டிப்பாக சாவக தேசத்தின் வீரர்கள் அல்லது அரசர்கள் விடமாட்டார்கள். சரி, வருவிசை வீரனை இப்போது கைது செய்து விட்டார் பாண்டிய அரசன். வீரபாண்டியனை என்ன செய்ய போகிறார்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. பார்ப்போம், காத்திருந்த. அடுத்த கணம் இலங்கை தேசத்தின் கடலோர பகுதி. வீரா அண்ணா,
இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் வரிசை வீரனை கைது செய்து விட்டோம் அல்லவா? இல்லை வீரபாண்டியா, சந்திரபானுவை கொன்ற பிறகு வரிசை வீரனை கைது செய்ததெல்லாம் பெரிய விடயமாகவே பார்க்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்ட இங்கு கலவரமோ போரோ, அந்த போர்க்களத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று கண்டிப்பாக விசாரணை நடக்கும். சந்திரபானு ஒரு சாதாரணமான ஒரு படை தளபதியோ அல்லது அமைச்சரோ கிடையாது. நேரடியாக ஒரு இடத்திற்கு ரதத்தில் சென்றிருக்கிறார், அதுவும் படை வீரர்களோடு சென்றிருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக போராகத்தான் இருக்கும் என்று சாவக தேசத்தின் வீரர்களும் அங்கிருக்கும் அரசனும் கணிப்பான். அப்படி பார்க்கும் பொழுது அரசருடைய கட்டளை இல்லாமல் இங்கு எப்படி போர் நடந்திருக்கும் என்ற ஒரு கேள்வியும் வரும். ஒன்று, ஆம், சுந்தரபாண்டியன் தான் போருக்கு ஒப்புதல் கொடுத்தான் என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். சரி அண்ணா, நானே ஒப்புக்கொள்கிறேன். இதில் எந்த ஒரு இடையூறும் எனக்கில்லை. சரி, காத்திருப்போம். என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கைமீறி பிரச்சனைகள் போனால் பிறகு நீதான் தவறை ஒப்புக்கொண்டு அதற்கு விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி அண்ணா, அவ்வாறே செய்து கொள்கிறேன். ஏனென்றால் வரிசை வீரன் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் சாவகத்தில் இருக்கும் அரசனுக்கோ படை வீரனுக்கோ வரிசை வீரன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அவன் இளவரசனும் கிடையாது, ஒரு படை தளபதி, அவ்வளவுதான். ஆகையால் வரிசை வீரனை சிறைபிடித்து வைத்து விட்டோம் என்று தகவல் போனால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சாவக தேசத்தின் வீரர்களிடம் கொண்டு வராது. ஒருவேளை இளவரசனை கைது செய்து விட்டோம் என்று கூறினால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அண்ணா, அப்படி ஒரு மாற்றம் ஆகுமாயின் என்னை கைது செய்து விடுங்கள். வரிசை வீரன் சிறையில் இருப்பதும் ஒன்றுதான், நான் சிறையில் இருப்பதும் ஒன்றுதான். அதுதான் கூறிவிட்டேனே, பார்த்துக் கொள்ளலாம் என்று. மேலும் மற்றொரு வழி இருக்கிறது. என்ன வழி அண்ணா? இப்போதைக்கு அது வேண்டாம், தேவைப்பட்டால் கூறுகிறேன். சரி அண்ணா, இப்போதைக்கு நீ கோடிக்கரை நோக்கி பயணித்துக் கொண்டு போ. நீங்கள்? நான் இலங்கையில் 2 நாட்கள் தங்கிவிட்டு வருகிறேன். இல்லை அண்ணா, நானும் உங்களோட இருக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா. சரி, தனியாக எங்கும் செல்ல வேண்டாம். சரி அண்ணா. அடுத்த கணம் சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் கடலில் போய்கொண்டிருக்கும் ஒரு சில படகுகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த படகுகளை எல்லாம் கடந்து சென்றால் ஒரு கப்பல் கோடிக்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மேல் தளத்திற்கு வந்த நீக்குழலன், வரிசை வீரா, என்ன இது? கல் தேவையில்லை. அடே அப்பா, முதல் முறையாக வரிசை வீரன் கல் வேண்டாம் என்று கூறுகிறானடா. சரி, வேண்டாம் என்றால் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆனால் பாண்டிய அரசர் உன்னிடம் ஏதேனும் கேள்வி கேட்டால் எனக்கு அவர்கள் கல்லை கொடுத்தார்கள், நான் தான் வேண்டாம் என்று கூறிவிட்டேன் என்று கூறிவிடப்பா. நீ சிறைக்கு போகிறேன் என்று கூறினதும் கூறினாய், உனக்கு ராஜ மரியாதை கொடுக்க சொல்லி அரசரிடமிருந்து ஒப்புதல் வந்திருக்கிறது. தம்பா, இந்தா. எனக்கு வேண்டாம், கடம்பனுக்கு கொடுங்கள். இந்தா கடம்பா. அப்பப்பா, நன்றாக இருக்கிறது. வரிசை வீரா, என்ன வீரபாண்டியர் உன்னோடு பேசவில்லை அதுதானே? ஆம். இப்போது நீ வேண்டாம் என்று இந்த கல்லிடம் கோபப்பட்டால் மட்டும் அவர் வந்து பேசிவிடுவாரா? பேசாமல் அருந்து நன்றாக இருக்கிறது. கல்லை அருந்தும் பொழுது, அதுவும் தனியாக அருந்துவது சாபக்கேடா. யாரேனும் ஒருவர் கூட இருந்தால்தான் நன்றாக இருக்கும். கொடு. இந்தா பிடி. அடுத்த கணம் வரிசை வீரனும் கல்லை எறிந்துவிட்டு அந்த பானையை தூக்கி கடலில் போட்டான். அதை எதற்கடா தூக்கி போட்டாய்? அதான் முடிந்து விட்டது. கல் இன்னும் மிரிக்கிறதடா, ஊற்றி ஊற்றி குடித்திருக்கலாம். போதும் விடு. ஏன் வரிசை வீரா, உன்னிடம் நாங்கள் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். என்ன? அந்த கிருபாகரன் எங்கிருந்து வந்தான்? அதுதானே பார்த்தேன். என்னடா இன்னும் இந்த கேள்வி வரவில்லையே என்று காத்துக் கொண்டிருந்தேன். ஆம், கிருபாகரன் எப்படி வந்தான்? நான் தான் போய் அழைத்துக் கொண்டு வந்தேன். நீ எப்படி? உன்னை தான் கைது செய்து வைத்திருந்தோமே. கைது செய்ததே ஒரு நாடகம்தான். நாடகமா? ஆம், வீரபாண்டியர் தான் நீ போர்க்களத்தில் வகுத்து திட்டங்களை அறிந்து கொண்டு வா என்றார். அதே போல கிருபாகரரை முன்பே ஆங்காங்கே சென்று வேவு பார்க்க சொல்லியிருந்தோம். அதன் பின்னர் தான் கிருபாகரர் தகவலை அறிந்து கொண்டு வந்து கூறினார். என்னவென்றால், சதுப்பு நிலத்திற்கும் அடர்ந்த காட்டுக்குள்ளும் நமது பாண்டிய தேசத்தின் வீரர்களை கொண்டு வர வைத்து அதன் பின்னர் போரிடுவதுதான் அவனுடைய
திட்டமாக இருந்தது. போரிடுவது, சண்டையிடுவது, இல்லை இல்லை, திருட்டுத்தனமாக தாக்குவது. இந்த முறையைத்தான் சந்திரபானு கையாளப் போகிறான் என்று அவனுடைய திட்டத்தை முன்பே கிருபாகரன் அறிந்திருந்தார். அதை எங்களிடம் கூறினார். ஓஹோ, அதுதான் அடர்ந்த காட்டுக்குள் வந்த பிறகும் சதுப்பு நிலத்திற்கு வந்த பிறகும் வீரபாண்டியர் எங்களை எல்லாம் பின்வாங்க சொன்னாரா? ஆம், இதுதான் விடயம் என்று அப்போதே எங்களிடம் கூறியிருக்கலாமே. நாங்களும் அதுக்கேற்றவாறு போர் செய்திருப்போம் அல்லவா? இதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்க அங்க நேரமா இருந்தது. விட்டு விடுங்கள். ஆமாம், போர் முடிந்த பிறகு கிருபாகரனுடைய கூட்டத்தையும் காணோம். அதையும் நான் மறந்தே விட்டேன். அவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவே இல்லை. அது எப்படி கூறுவான் வருவிசை வீரன்? அவனுடைய பூர்வீகம் அல்லவா? கம்பா, சற்று அமைதியாக இருக்கிறாயா? அது எப்படி? தகவல் கொடுப்பதற்கு கிருபாகரன் எங்கிருக்கிறான் என்று தெரியுமா? அவனை கூட்டிக் கொண்டு வருவதற்கு கிருபாகரன் எங்கிருக்கிறான் என்று தெரியுமா? சண்டையிடும் பொழுது பாண்டியர்களோடு சேர்ந்து போரிடுவதற்கு கிருபாகரன் எங்கிருந்து வந்தான் என்று தெரியுமா? போர் முடிந்த பிறகு கிருபாகரனுடைய கூட்டத்துக்காரர்களும் எங்கேயோ ஓடிவிட்டார்கள். ஆனால் எங்கே சென்றார்கள் என்று தெரியாதாம். இதோ பார், எனக்கு தெரிந்ததுதான் நான் கூற முடியும். அதற்கு மேல் ஒன்றும் கூற இயலாது. சரி சரி, விடுங்கள். அவனிடம் போய் வம்பை இழைத்துக் கொண்டு. சரி, கிருபாகரன் என்ன ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்? ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம்? இல்லை, பாண்டியர்களுக்கு இப்போது வந்து பக்கபலமாக நின்று போர் செய்திருக்கிறாரே, அதற்கு ஒப்பந்தம் என்ன? ஒப்பந்தம் எல்லாம் எதுவும் போடவில்லையே. அது எப்படி? இதை நீ நம்புகிறாயா? நான் நம்பவில்லை அப்பா. ஏய், நம்புங்களடா, அதுதான் உண்மை. அவர் எதுவும் ஒப்பந்தம் எல்லாம் போடவில்லை. மேலும் அப்படி ஒப்பந்தம் போட்டு பேசிக்கொள்வதற்கெல்லாம் நேரமே கிடையாது. நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா? வீரபாண்டியர் நேராக வந்தவுடன் சட்டென்று போரை ஆரம்பிக்க வேண்டும். நாளையெல்லாம் அரசர் வந்து விடுவார், அதற்குள் போர் நடத்த வேண்டும் என்று கூறிவிட்டார். பிறகு எங்கு போய் ஒப்பந்தம் அது இது என்றெல்லாம் பேசுவது? ஆனால் இப்போது பாண்டியர்கள் என்ன? ஒன்றுமில்லை, விடு, கேட்டு தொலை. அது ஒன்றுமில்லை. இப்போது பாண்டியர்களுக்கு கிருபாகரன் வந்து உதவி செய்திருக்கிறான். இனி ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாம் அல்லவா? இருக்கலாம். என்ன ஒப்பந்தமாக இருக்கும்? அதெல்லாம் கிருபாகரனிடம் தான் கேட்க வேண்டும். ஏன், உன்னிடம் எதுவும் கூறவில்லையா? இல்லை என்று தானே கூறிக்கொண்டிருக்கிறேன். நீ ஏதேனும் யூகித்து பார். யூகமெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அவர் வந்து என்ன கேட்பார் என்றும் எனக்கு துளியும் எண்ணமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன கம்பா? என்ன எண்ணம்? அதாவது கிருபாகரர் இனி வந்து பாண்டிய அரசரை சந்திப்பார். அப்போது சந்திரபானுவுடன் நடந்த போரில் நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தோம். அதை நீங்கள் வீரபாண்டியரிடமே கேட்டு பாருங்கள். அவரும் ஒப்புக்கொள்வார் என்று கூறுவார். வீரபாண்டியரும் ஒப்புக்கொள்வார். சரி, என்னுடைய படைகளுக்கு உதவி செய்ததற்கு மிக்க நன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்போது கிருபாகரன் என்ன கேட்பார் என்று தெரியுமா? என்ன கேட்பார்? நீங்கள் ரகசிய படையெல்லாம் வைத்து எங்களை கைது செய்யவும் கட்டளை எல்லாம் இட்டிருக்கிறீர்கள். அந்த கட்டளையை கொஞ்சம் எடுத்து விடுங்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகும். உங்களுடைய காலில் வேணுமெனால் அடுத்த கணம் வருவிசை வீரன் கம்பனை முறைக்க. என்னப்பா முறைக்கிறாய்? வார்த்தை பார்த்து பேசு. கம்பன் என்று பெயர் வைத்தால் மட்டும் பத்தாது. ஓஹோ, பிறகு கிருபாகரர் எதற்காக வந்து பாண்டியர்களுக்கு உதவ வேண்டும்? தப்பித்து ஓடத்தானே. ஏய், கிருபாகரர் ஒன்றும் தப்பித்து ஓட தேவையில்லை. பிறகு போர் முடிந்தவுடன் ராஜநடை போட்டு போனார் அவர். இத்தனை பேர் அங்குதானே இருந்தீர்கள், 3000-4000 படை வீரர்கள் என்று. ஒரு 20 பேர் எங்கு சென்றார்கள் என்று கண்காணிக்க தெரியவில்லையா உங்களுக்கு? ஆஹா, வருகிறான் பார் சோழ நாட்டான். இந்த புலி இப்போது பதுங்கி இருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் பாயும் என்று நான் கூறினேன். யாருமே நம்ப மறுத்தார்கள். இப்போது தெரிகிறது. என்னிடம் போய் என்ன பேச்சு? அவன் சொல்வதில் என்ன தவறு? வருவிசை வீரா, அடுத்த கணம் வருவிசை வீரன் கடம்பனை பார்க்க. இதோ பாருங்கள், கிருபாகரர் ஆக சிறந்த வீரர். அவருடைய வீரம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தெரியும். புதிதாக நீங்கள் வந்து கட்டுரையோ வரலாறோ எழுத தேவையில்லை. சரி, விட்டுவிடுங்கள். கிருபாகரனை பற்றி பேசினால்தான் அவனுக்கு கோபம் வருகிறது என்று தெரிகிறது அல்லவா? அது இல்லை, நீ குழலா, பேசாமல் இருங்கள் என்று கூறினேன். எங்களுடைய மனதில் இருப்பதை கூறிவிட்டோம், அவ்வளவுதான். மனதில் இருப்பதை எல்லாம் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அது உண்மையாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடாது.
பாவம் கிருபாரரே தப்பித்து ஓடி இருக்கிறார் அல்லவா? அடுத்த கணம் நீக்குழலனை பார்த்து வருவிசை வீரன் முறைக்க, என்ன முறைக்கிறாய்? அதுதானே உண்மை. இனி ஒரு வார்த்தை யாரேனும் ஏதேனும் பேசினீர்கள், பிறகு எனது வாள் தான் பேசும். அடுத்த கணம் கடம்பன் பின்னுக்கிருந்து நங்கூரத்தை எடுத்து வருவிசை வீரனுடைய தலையில் அடிக்க, வருவிசை வீரனும் பறந்து கீழே விழுந்தான். அடுத்த கணம் நீக்குழலன் கடம்பனை பார்க்க, கடம்பன் நங்கூரத்தை தூக்கி போட, நங்கூரத்தின் கயிற்றை சுழற்றி பிடித்த நீக்குழலன் வருவிசை வீரனுடைய தலையிலேயே ஓங்கி அடித்தான். அடுத்த கணம் வருவிசை வீரன் உருண்டு போய் ஒரு ஓரமாக சற்று விழிகளை திறக்க முடியாமல் திறந்து கையை அந்த மரக்கலத்தில் வைத்து சற்று மெல்ல எழுந்து பார்க்க, என்ன செய்கிறீர்கள் என்று தெரிகிறதா? அடே அப்பா, யாரடா இவன்? நங்கூரத்தை வைத்து நடுமண்டையில் 2 போடு போட்டும் எழுந்து நிற்கிறான் பார். நீக்குழலா, தவறு செய்கிறீர்கள். கிருபாரன் உங்களுக்கு என்னடா செய்தான்? அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை தானே பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசுகிறீர்கள். சற்று நன்றி உணர்வு கூட இல்லாமல். நீ என்ன கதையை மாற்றுகிறாய் வருவிசை வீரா? கதை எங்களுடையது, நீ மாற்றாதே. கிருபாரன் மீது எங்களுக்கு என்ன கோபம்? அவன் எங்களுடைய எதிரி தேசத்தின் குறுநில தேசத்தின் அரசன், அவ்வளவுதானே. மீண்டும் அவனை சந்திப்போம், சண்டையிடுவோம், ஒப்பந்தம் போடுவோம், இல்லை என்றால் கொன்று விடுவோம், அவ்வளவுதான் அவனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு. ஆனால் இந்த பிரச்சனை அனைத்திற்கும் நீதான் காரணம் என்பதை மறந்து விட்டாயா வருவிசை வீரா? சந்திரபானுவை உதைத்தேன், ஆகையால் பாண்டியர்களுக்கு வந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாயா? சுந்தர பாண்டியரே கூறிவிட்டாரடா, இதற்கு மேல் நீங்கள் யார்? நிறுத்து. நேற்று நடந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாயா? காலமாக நடந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். உள்ளுக்குள் வழி இருக்கிறது. என்ன கூறுகிறாய்? நீ யாரடா? அந்த சோழ நாட்டானில் இருந்து வந்தவன். நாங்கள் காலங்காலமாக பாண்டியர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். சட்டென்று வந்து நீ வீரபாண்டியனுக்கு நண்பனாகிவிட்டால் எந்நேரத்திலும் எப்போது வேண்டுமானாலும் அரசரை சந்திப்பாயா? படை தளபதி என்று உனக்கு ஒரு பொறுப்பு வேற. அது எப்படி? நாங்கள் எல்லாம் ஒரு முறையை பின்பற்றி அதன் பின்னர் வரி செலுத்தி ஆட்சி செய்து அரசருடைய கட்டளைக்கு அடிபணிந்து சட்ட திட்டங்களை எல்லாம் செய்து மக்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது என்று பார்த்து ஊருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அதன் பின்னர் அதையெல்லாம் கொண்டு வந்து கணக்கு காட்டி கோவிலில் கல்வெட்டு வைத்து இத்தனை விடயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். நீ இதில் எதுவும் செய்ய மாட்டாய். இளவரசனுக்கு நண்பன் என்ற ஒரு போர்வையை போற்றிக் கொண்டு அரசருக்கு மேல் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பாயானே. நீக்குழலா, நீ என்ன கூறுகிறாய்? அலட்சி நிறுத்தலாம். எப்போது இப்படி ஒரு தருணம் கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். இதுதான் உனது கடைசி அத்தியாயம் வருவிசை வீரா. முடிந்தது கதை. வாருங்கள். அடுத்த கணம் கிட்டத்தட்ட 50 பேர் கப்பலுடைய மேல் தளத்திற்கு வந்து நிற்க, இவ்வளவு நாட்கள் உன்னோடு பழகிவிட்டோம், அடித்துக் கொள்வதில் எங்களுக்கும் வருத்தம் தான். கையையும் காலையும் கட்டி கடலில் தூக்கி போட்டு விடுகிறோம். நாங்கள் திரும்பி சென்று விடுகிறோம். என்ன வருவிசை வீரா, சரியா? அடுத்த கணம் வருவிசை வீரன் தலையசைக்க, வீரர்களை அவனுடைய கையை கட்டுங்கள். அடுத்த கணம் இருவர் கையை கட்டுவதற்காக செல்ல, அடுத்த கணம் கடலில் ஏதோ விழுந்ததை போல சத்தம் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்க்க, அங்கு வருவிசை வீரன் மட்டும் நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்தவர்களுக்கு தெல்ல தெளிவன புரிந்தது, வருவிசை வீரன் தான் அந்த இருவரையும் தூக்கி கடலுக்குள் வீசியிருக்கிறான் என்று. உன்னை என்று கூறிவிட்டு நீக்குழலன் முன்னேறி வர அவனுடைய மார்பில் ஏற்றி உதைத்துவிட்டு சட்டென்று கடம்பனை சுழன்று கீழே போட்டு அவனுடைய கழுத்தில் அவனுடைய முட்டியை வைத்து அழுத்தினான். அடுத்த கணம் கடம்பனும் துடிதுடித்து போக, கம்பன் ஓடி வந்து வருவிசை வீரனுடைய தலையில் அடிக்க, வருவிசை வீரன் சட்டென்று எழுந்து கம்பனை பிடித்து தூக்கி அங்கு இருந்த ஒரு மரத்தூணில் அடித்தான். மேலும் முன்னேறி வந்த வீரர்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு முன்னேறி சென்று இன்னும் இருவரை தூக்கி போட்டான். ஆங்காங்கே இருந்த பானைகளை எல்லாம் எடுத்து அங்கிருந்த வீரர்களுடைய தலையில் போட்டு உடைத்தான். அடுத்த கணம் அவனுடைய கச்சையில் தொட்டு பார்க்க, கச்சையில் எந்த வாளும் இல்லை, குருவாலும் இல்லை. அடுத்த கணம் என்று கூறிவிட்டு மேலும் வருவிசை வீரன் முன்னேறி செல்ல சட்டென்று பாய்ந்தான் நீக்குழலனும்.
அடுத்த கணம் நீக்குளரனையும் தூக்கி போட்டுவிட்டு கம்பனையும் எட்டி உதைக்க கம்பனும் கடலில் விழுந்தான். அடுத்த கணம் முன்னேறி ஓடி வந்த கடம்பனை கழுத்தை பிடித்து அழுத்திக் கொண்டு முன்னேறி சென்று ஒரு தளத்தில் இருந்து கீழ்த்தளத்திற்கு தூக்கி போட்டான். வாருங்களா, துரோகமா செய்கிறீர்கள் துரோகம். இவ்வுலகில் எவனடா இருக்கிறான் எனது மரண சாசனத்தை எழுத? நான் எழுதுகிறேனடா உங்கள் அனைவரின் மரண சாசனத்தை என்று கூறிவிட்டு நீக்குழலன் கீழே கிடக்க நீக்குழலனுடைய கழுத்தை பிடித்து தரதரவென்று இழுத்துச் சென்ற வரிவிசை வீரன் ஓங்கி ஒரு கட்டையில் அடித்தான். அடித்த கணம் அங்கிருந்த வீரர்கள் ஓடி வந்து வரிவிசை வீரனை தாக்க வரிவிசை வீரனும் ஆங்காங்கே இருந்த கட்டைகளை எல்லாம் எடுத்து அவர்கள் மீது போட்டுவிட்டு மேலும் அவர்களையும் தூக்கி போட்டு சட்டென்று ஒரு கயிறை பிடித்து மேலே ஏறி கீழே இருந்தவர்கள் எத்தனை ஆட்கள் என்று பார்த்தான். கிட்டத்தட்ட 42 பேர் காத்துக் கொண்டிருக்க கடலில் நீந்திக் கொண்டிருந்த கம்பனும் ஒரு கயிறை பிடித்து கப்பலில் ஏறினான். கடம்பனும் மேல்தளத்திற்கு மீண்டும் வர நீக்குழலனும் சற்று மெல்ல எழுந்தான். அடுத்த கணம், தவறுதான் வரிவிசை வீரா, விட்டுவிடு விட்டுவிடு. எதையடா விட்டு விடுவது? இந்த கப்பலில் ஒன்று நான் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் அனைவரும் உயிரோடு இருக்க வேண்டும். இனி இந்த அத்தியாயத்தில் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் எழுதப்படும். அடுத்த கணம் மேலே இருந்து வரிவிசை வீரன் வேகமாக ஒரு வீரன் மீது குனிந்து அவனுடைய கழுத்தை பிடித்து அவனுடைய தலையில் ஓங்கி அடிக்க அவனும் மயக்கமடைந்தான். மேலும் இருவர் முன்னேறி வர அவர்களையும் தூக்கி கடலுக்குள் வீசினான். சட்டென்று திரும்பி நீக்குழலனை பார்த்துவிட்டு நீக்குழலனுடைய கையை முறுக்கி முன்னேறி வந்த கடம்பனை உதைத்து அதன் பின்னர் நீக்குழலனை மேலும் சுழற்றி கீழே போட்டு அவனுடைய கையை முறுக்கி அவனுடைய மார்பில் மண்டியிட, விட்டுவிடு வரிவிசை வீரா, விட்டுவிடு, அனைவரையும் பின்வாங்கச் சொல், இல்லை என்றால் கையை உடைத்து விடுவேன். பின்னுக்கு போகலடா, பின்னுக்கு போக. நீக்குழலா, கடம்பா போ, கம்பா கிட்டே வராதே, போதுமா? அவர்கள் வரமாட்டார்கள். எனது கையை விடு, உடைத்து விடாதே. உங்களோடு தான் இவ்வளவு நாட்கள் போர் செய்தேனாடா, ஒன்றாக நின்று. உங்களுக்காக நான் எத்தனை முறை முன்தளத்தில் நின்றிருக்கிறேன். என்னை தாண்டித்தான் ஒவ்வொரு படை வீரர்களும் உங்களை வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தானடா போர் செய்தேன். நான் எப்போதடா சோழ நாட்டான் என்று கருதினேன். என் பக்கம் நிற்பவர்கள் எம்மக்கள் என்று கருதினேனடா. இப்படி ஒரு துரோகத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நாங்கள் துரோகிகளா? கூறு வரிவிசை வீரா, நாங்கள் துரோகிகளா? பிறகு நானா துரோகி? அந்த கிருபாகரனுடைய பேச்சை வைத்துவிட்டு என்னை துரோகி என்கிறீர்களா? நான் நினைத்திருந்தால் கிருபாகரனிடம் எப்போதோ போய் சேர்ந்திருக்க முடியும். அவ்வாறு செய்தேனா? உங்களோடு தான் இருந்தேன். அடச்சி, அதை கூறவில்லை வரிவிசை வீரா. நாங்கள் துரோகி இல்லை. வந்த கட்டளை எப்படி? அடுத்த கணம் வரிவிசை வீரன் நீக்குழலனை பார்க்க, என்ன கூறின? கட்டளை எப்படி? நாங்கள் துரோகிகள் கிடையாது. மற்றவர்களுடைய கட்டளையை பின்பற்றும் இடத்தில் இருக்கிறோம். யாருடைய கட்டளை? அரசருடைய கட்டளையோ? எம்மை கொள்ளச் சொல்லி? ஆம், அரசர் தான் கட்டளையிட்டார். சந்திரபானுடைய விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் வரிவிசை வீரன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூறினார். அதற்கு மேல் நாங்கள் என்ன செய்ய முடியும்? பாண்டிய அரசனுக்கு அவ்வளவு ஆகிவிட்டதா? கேட்கிறேன். கரைக்கு சென்ற பிறகு பாண்டிய அரசனையே கேட்கிறேன். கப்பலை திருப்பு, உத்தரவு. நீக்குழலா, திருப்ப சொல்லுங்களா, கப்பலை கை வலிக்கிறது. சரி, கப்பலை திருப்பு. இலங்கை தீவுக்கு போ. வரிவிசை வீரா, கப்பல் திரும்புகிறது, போதுமா? செல்கிறேன். சென்று அந்த சுந்தரபாண்டியனிடம் கேட்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை கொல்லச் சொல்லி அவன் கட்டளையிடுவான். எனது நண்பன் வீரபாண்டியன், அவன் முன்னையே வைத்து கேட்கிறேன். சுந்தரபாண்டியரிட்ட கட்டளை வீரபாண்டியருக்கும் தெரியும். வரிவிசை வீரா, அடுத்த கணம் வரிவிசை வீரன் அதிர்ந்து போக, என்ன கூறினாய்? சுந்தரபாண்டியர் உன்னை கொல்லச் சொல்லி இட்ட கட்டளை வீரபாண்டியருக்கும் தெரியும். அடுத்த கணம் நீக்குழலனுடைய கையை மெல்ல விட்ட வரிவிசை வீரன் வீரபாண்டியனா? இல்லை,
எனது நண்பன் அவ்வாறு செய்ய மாட்டான். அடுத்த கணம் அவன் சிந்தித்து பார்க்க இறுதியாக சுந்தரபாண்டியர் கட்டளையிட்ட பிறகு வீரபாண்டியன் வருவிசை வீரனை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இது எல்லாம் வருவிசை வீரனுடைய மூளைக்குள் போய் இது உண்மைதானா என்று கேட்க சட்டென்று அவனுடைய பின்புறமாக இடுப்பில் இருந்து ஒரு கத்தி இறங்கியது. கம்பா! அடுத்த கணம் மேலும் மறுபுறமாக இருந்து வயிற்றில் கடம்பன் குத்த, ஏனடா இப்படி செய்கிறீர்கள்? அரசர் தெரியாமல் கட்டளையிட்டு இருப்பாரடா. அவரிடம் நான் பேசுகிறேன். என்னை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். எனது நண்பனிடம் நான் பேசுகிறேனடா. அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நான் தவறு செய்யவில்லை என்று நான் புரிய வைக்கிறேன். அடுத்த கணம் நீக்குழலன் அவனுடைய குருவாலை எடுத்து வருவிசை வீரனுடைய நெஞ்சில் குத்த, வருவிசை வீரன் அப்படியே மண்டியிட்டார். போய் வீரபாண்டியரை சந்திப்பாயோ? அதுவரை நீ உயிரோடு இருந்தால் தானே. அடுத்த கணம் கம்பன் பின்னுக்கிருந்து வருவிசை வீரனை உதைக்க வருவிசை வீரனும் தொப்பென்று கீழே விழுந்தான். அடுத்த கணம் சற்று தவழ்ந்து ஒரு கையை ஊனி வருவிசை வீரன் எழுந்து பார்க்க, சரி, சுந்தரபாண்டியருடைய கட்டளை அதுவே ஆயினும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்காக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் செய்யுங்கள். என்ன இறுதி ஆசையோ? கூறு, செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன். எனது நண்பன் வீரபாண்டியனை இறுதியாக ஒரு முறை நான் பார்க்க வேண்டும். உன்னை பார்க்க கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அப்படியே கொன்று கடலில் தூக்கி எறிந்து விடு என்று கூறிவிட்டார். நீ என்னவென்றால் அவரை பார்க்க வேண்டும் என்று வரம் கேட்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனது நண்பன் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் போயிருந்தால் பரவாயில்லை. எமது வாழ்க்கையில் யாரும் இல்லையடா. அண்ணன், தம்பி, தாய், தந்தை, உற்றார், உறவினர் என்று யாரும் இல்லையடா. அனைத்துமாயிருந்தவன் எனது நண்பன் வீரபாண்டியன் மட்டுமே. எனது உடலில் இருந்து உயிர் போவதற்குள் அவனை ஒரு முறை பார்த்துக் கொள்கிறேன். நான் இதுவரை யாரையும் கைகோப்பி வேண்டியதில்லை. முதல் முறையாக இங்கிருக்கும் அனைவரையும் கைகோப்பி வேண்டுகிறேன். ஒரு முறை எனது நண்பனை நான் பார்க்க வேண்டுமடா. கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். நான் ஏதேனும் கூறிவிடுவேன், ஏதேனும் செய்து விடுவேன் என்று ஐயம் இருந்தால் உடலில் உயிரை மட்டும் விட்டுவிடுங்கள். என்ன வேண்டுமெனாலும் செய்து கொள்ளுங்கள். எனது இறுதி மூச்சு வீரபாண்டியனுடைய கண்களை பார்த்த பிறகு போய்விடட்டும். தயவு கூர்ந்து இதற்கு மட்டும் செவி அசைத்து எனக்கு உதவுங்கள். வீரர்களே, நீக்குழலா இப்படிப்பட்டவன் இருந்ததனால் பல பேருடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தார். நேரடியாக அரசரிடமும் இளவரசரிடமும் செல்வாக்கிருந்ததால் அவனுக்கு வேண்டியதை அவனே பெற்றுக்கொண்டார். ஆனால் நீங்கள் படிப்படியாக உழைத்து வருடங்கள் கழிந்து ஒவ்வொரு விடயத்தையும் செய்து கொள்கிறீர்கள். இவன் கேட்டதையெல்லாம் செய்ய முடியாது. எங்களோட பங்குக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம், உங்களுடைய பங்குக்கு ஏதேனும் கொடுத்து விடுங்கள். அடுத்த கணம் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் வருவிசை வீரனை பார்க்க வருவிசை வீரனும் அவர்களை பார்த்தான். அடுத்த கணம் வீரர்கள் சற்று பின்வாங்க, ஏனடா அனைவரும் பின்வாங்கி விட்டீர்கள்? இல்லை, வருவிசை வீரர் அவர் எப்படி இருந்தாலும் போர்க்களத்தில் நமக்காகத்தானே போர் செய்தார். இந்த போர்க்களம் அல்ல, அனைத்து போர்க்களத்திலும் அவர் முன்னின்று போர் செய்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களால் அவரை ஒன்றும் செய்ய இயலாது. சரி, அனைவரும் விலகிச் செல்லுங்கள், நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். அடுத்த கணம் நீண்ட வாளை எடுத்த நீக்குழலனும் கம்பனும் கடம்பனும் சலையர் என்று வாளை சுழற்றி வீச அங்கிருந்த 42 பேரும் உயிரற்ற உடல்களாக கீழே விழுந்தார்கள். இதை பார்த்த வருவிசை வீரன், என்ன செய்கிறீர்கள்? அரசருடைய கட்டளையை பின்பற்ற மறுத்தால் பிறகு மரண தண்டனை தானே வருவிசை வீரா. இவனுடைய கதையை முடித்து விடுகிறடா. அடுத்த கணம் கம்பன் ஓங்கி பாய்ந்து வருவிசை வீரனுடைய மார்பில் குத்திக் கொண்டே இருக்க, அடுத்த கணம் கடம்பனும் வாளை வைத்து வருவிசை வீரனுடைய காலையும் கையையும் வெட்டிக் கொண்டே இருந்தான். நீக்குழலன் மட்டும் அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருந்தவன், எவ்வளவு நாட்கள் இவனால் நாங்கள் அவமானப்பட்டிருக்கிறோம்.
அதற்கெல்லாம் சேர்த்துக் கொடுங்கள் அவனுக்கு என்று கூற கடம்பனும் கம்பனும் வருவிசை வீரனை மேலும் மேலும் தாக்கினார்கள். அடுத்த கணம், ஏ கம்பா, அவன் இறந்து விட்டானடா. இறந்து விட்டானா? நீ குழலா, அவன் இறந்து விட்டான். அடுத்த கணம் நீக்குழலன் வாளை எடுத்து வருவிசை வீரனுடைய மார்பில் குத்த, வாளை மேலும் அழுத்தி இறக்க அவனுடைய நெஞ்சுக்குள் இறங்கியது. உண்மைதான், இறந்து விட்டான். தூக்கி கடலில் வீசுங்கள். இவனுடைய உடல் கூட எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. சரி, இந்த 42 பேர் தூக்கி கடலில் போடுங்கள். பழியை தூக்கி வருவிசை வீரன் மீது போடுங்கள். அவனுடைய வீரத்திற்கு 42 வீரர்கள் குறைவுதான். இருப்பினும் நம்பும்படியாக கதையை கூறிக்கொள்ளலாம். சரி, அடுத்த கணம் அனைவரையும் தூக்கி கடலில் வீசினார்கள். இறுதியாக வருவிசை வீரனையும் தூக்கி கடலில் வீச, வருவிசை வீரனும் கடலுக்குள் மூழ்க, அந்த சமுத்திர ராஜனே வருவிசை வீரனை பற்றி அணைத்துக் கொள்வதைப் போல அனைத்து உள்ளே இழுத்துக் கொண்டு சென்றார். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.